ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாக்கோபு நிருபத்தில் 3வது அதிகாரம் 18ஆம் வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. நீதியை நீதியினாலே நடப்பிக்கிற கனிகள், அந்த நீதியினால உண்டாகிற கனி சமாதானம். கர்த்தருடைய வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 54:8 நாம் வாசிக்கும் பொழுது, விடியற்கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் உதித்து உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே போகும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பிறகே இருந்து உன்னை காக்கும். அப்போ நீதி உனக்கு முன்னாலே போகும். அப்ப அந்த நீதியினால் என்ன? நீதி என்றால் என்ன? நீங்க வேதத்துல உற்று கவனித்தீர்களானால் நீதியை குறித்து பல இடங்களில் கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏசாயா 32:17, அதே போல எபிரேயர் 12:11, பிலிப்பியர் 1:11, இவைகள் எல்லாம் நம் கவனமாய் கவனித்தால், நீதிமொழிகள் 11:30, மத்தேயு 5:9, இப்படி இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் உற்று கவனமாய் நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால் ஒரு காரியத்தை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நீதி என்பது நீதியினுடைய கனி, the righteous fruitful அந்த righteous உடைய fruitfulness அப்படின்னா என்னன்னா பீஸ், சமாதானம். இந்த சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில நீதியின் கனி. இப்ப ஆண்டவர் சொல்லிருக்கிற ஒரு மரம் தன் கனியினாலே அறியப்படும். என்ன விதமான கனி? அந்த மரம் நல்ல கனி கொடுக்கிறதா இல்ல கெட்ட கனி கொடுக்கிறதா? ஆமோஸ் 6ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நீதியின் கனியை எட்டியை போல் ஆக்கினீர்கள். மலையின் மேல ஏறுவோம், நாங்க அங்க நாங்க அங்க வயல் நிலத்தை உண்டு பண்ணுவோம், மலை சர்வல்ல நாங்க உழுவோம், நடக்காததை பேசி அவர்கள் தங்களுடைய நீதியின் கனியை கசப்பாக்கினார்கள், எட்டியை போல் ஆக்கினார்கள். ஓசியாவில வாசிக்கும் பொழுது இப்படிதான் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரத்து நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய நீதியின் கனி. பிலிப்பேர் கருதும் போது பவுலடியார் எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த நீதியானது உபத்திரவ பாடுகள் பட்டு அவர்கள் அதை பழகிக் கொள்ளுவார்கள். ஆனால் அந்த பழக்கம் அவர்களை நீதியின் கனி கொடுக்க செய்துவிடும். அதை சமாதானமா எடுத்துக்கொள்வார்கள். உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டாங்கன்னா அந்த பாடுகள் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது மற்றபடி அதை பெரிதான் எடுக்க மாட்டாங்க. சிலர் தான் சுத்தி திரியுறது, என்னது, ஐயோ இது வந்துருச்சு இந்த பாடு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு தெரியாம கர்த்தர் ஒன்றையும் நமக்கு சொல்லாம செய்வதே கிடையாது. சகலத்தையும் சொல்லி சகலத்தையும் நடப்பித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம அவசரப்பட்டு சில நேரத்துல சில தவறான எண்ணம் கொள்ளுகிறோம். அப்ப தேவனுடைய கனி நீதி, உன்னுடைய நீதி உனக்கு முன்னாலே போகுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? உன்னுடைய கனி, நீதியின் கனி. அந்த நீதியின் கனி என்ன? சமாதானம். நீ சமாதானம் பண்ணுகிறவளாய் இருந்தால், பண்ணுகிற தேவனுடைய ஜனமாய் இருந்தால் உன்னோடு கூட அந்த சமாதானம் கூட வரும். அதுதான் விதைக்கப்படுகிறது.
அந்த சமாதானம் தான் சமாதானத்தினாலே விதைக்கிறார்கள். அவங்க போகிற இடத்துல எல்லாம் ஒரு சமாதானத்தை விதைக்கிறார்கள். அதான் நீதியின் கனி. சிலர் ஆள் பார்த்தா ஜெபிக்கிறத போல தெரியும். ஆவியில நிரம்புவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, தரிசனம் பார்ப்பாங்க, கர்த்தர் தனக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து தாலாட்டு பாடினாருன்னு சொல்லுவாங்க. இப்படி ஏகப்பட்ட கதையை விடுற ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்க முடியும். ஆனா கனியை பாருங்க, கசப்பு. கனியை பாருங்க, சமாதானத்தை குலைக்கிற காரியம். நீங்க அந்த கனியை பார்த்தாலே தெரியும், சமாதானத்தை குலைக்கிறது கர்த்தருடைய வேலை அல்ல. ஒரு மனிதன் ஒரு எரிச்சல் அடைந்து தேவனுடைய மனுஷனாக தான் இருப்பான். மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டா, தான் யாருன்னு காட்டுங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறத காட்டுங்க, அவனை அழிச்சிருங்க, அவனை இப்படி ஆக்கிருங்க, அவனை அப்படி ஆக்கிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற சில பொல்லாத கூட்டங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, கனி கொடுக்கறதுன்னு என்னன்னே தெரியாமல் வாழ்கிறது. கனி கொடுக்கறதுன்னு என்னன்னே தெரியாம வாழ்றது. ஒரு அம்மா இருக்கு, செய்யற பாவத்தெல்லாம் செஞ்சிரும். செய்யற இப்ப எல்லா பாவத்தையும் செய்யும். பணம் இருக்கு, அதனால பாவம் செஞ்சுட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் பாசஸ் லிஸ்ட் வச்சிருக்கோம் கையில. அதுக்கு ஏதாவது தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, வாயை வலிக்குதுன்னு ஒரு ஃபோனை போட்டு, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. அவங்க போய் ஜோம் பண்ணா எழுதப்படாத ஒன்று என்னன்னா, அவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்பிடும். அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் என்ற பெயரில் யார் போனாலும் அவனுக்கு காணிக்கை உண்டு. அந்த அம்மாவோட எண்ணம் என்னன்னா, தான் செய்கிற பாவம், தான் செய்கிற அக்கிரமம் இதெல்லாம் காணிக்கை கொடுத்து தீர்த்து விடுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, ஏழைகளுக்கு எதையாவது இந்த சர்ச்சுக்கு வரும்போது ஹோட்டல்ல போய் ஒரு பார்சல்ல வாங்கி கொண்டு போய் ஏழைகளுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு கொடுப்பது. கேட்டா பைபிள்ல இருக்குல்ல, அதனால நான் கொடுக்கிறேன். ஆனா கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்ல. அந்த அம்மாவுடைய தீமை ஊரறிந்தது. அந்த அம்மாவுடைய தீமையான வாழ்க்கை ஊரறிந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். நான் கொடுப்பதினாலேயோ, நான் மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்வதினாலேயோ என் வாழ்க்கை முதல்ல சரியா இருந்தா தான் இதை செய்ய முடியும். அரசியல்வாதிகளும் அதுதானே செய்யறாங்க. இப்ப நீங்க பாருங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டானா உடனே 4 பேருக்கு கூப்பிட்டு 4 சாப்பாடு போட்டு 4 புடவை எடுத்து கொடுத்து 4 நலத்திட்டங்கள் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டா, அதோட அவன் என்ன நினைக்கிறான், எந்த மனிதனா இருந்தாலும் அவன் என்ன நினைக்கிறான், நான் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்து விட்டேன் என்று நினைக்கிறான். அதல்ல, கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லவில்லை. நீ நீதியின் கனி உனக்கு முன்பாக, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். அப்ப அந்த நீதியின் கனி இருந்தாதான் செல்லும். அந்த கனி இல்லைன்னா முன்பாக செல்லாது. கர்த்தரும் உன் கூட இருக்க மாட்டார். சமாதானம் பண்ணுகிறவள் தான் பாக்கியவாங்க. நீதியின் கனி சமாதானம் பண்ணுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது. நீதிமொழிகளை 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அது ஜீவ விருட்சம் போன்றது. நீதியின் கனியாகிய சமாதானம் ஜீவ விருட்சம் போன்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதை செய்கிறோம்? எப்படிப்பட்ட நீதியை நடப்பிக்கிறோம்? குழப்பம் பண்ணுகிறவர்களா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், பிசாசு என்னை பார்த்து ஓடுகிறது, எல்லாம் நடக்கும். மந்திரவாதிகிட்டே இருந்தா அது நடக்குது, மாயவித்த காரைகிட்டே இருந்தா அது நடக்குது, பொல்லாத பேளியாளின் பிள்ளைகளிடத்திலிருந்து அது நடக்கிறது. ஆனால் அந்த மரம், ஒவ்வொரு மரமும் தன் கனிகளினாலே அறியப்படும்.
நல்ல திராட்சை ரசம் நல்ல திராட்சை கனிகளை தரும். நல்ல திராட்சை செடி நல்ல திராட்சை கனிகளை கொடுக்கும். பிச்சு கலந்த திராட்சை செடி பிச்சு கலந்ததை தான் கொடுக்கும். நான் நற்குல திராட்சை செடின்னு சொல்ல முடியாது. ஐயோ, ஆண்டவர் இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார் நம்பாதீங்க. உங்களுக்கு வேதம் கையில இருக்கு. உங்க வேதத்தை கையில எடுங்க. நீங்க வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தையை தவிர்த்து வேறு ஒன்றும் ஆண்டவர் பேச போவதில்லை. அந்த வேத வசனங்களை நம்மோடு கூட பேசுவார், அதை உறுதிப்படுத்துவார். இந்த காலவேளையில நீங்கள் உங்கள் நீதியின் கனி சமாதானமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் சமாதானம் பண்ணுகிற மனிதர்களா இல்லை என்றால் மாறுங்கள், மனம் திரும்புங்கள். உங்கள் கனி சமாதானம் உள்ளதாய் மாறட்டும். உங்கள் நீதி சமாதானம் பண்ணுகிறதாய் மாறட்டும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். இந்த நீதியின் கனி உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பிறகே நிற்கும். இல்லை என்றால் கர்த்தரும் இருக்க மாட்டார், அவர் மகிமையும் இருக்காது. நீ குழப்பம் பண்ணுகிற மனிதனாய் மனுஷியாய் இருப்பாயே, ஆனால் உனக்குத்தான் இந்த செய்தி. மனம் திரும்பு, மனம் திரும்பு. இந்த காலை வேளையில நீங்கள் மற்றவர்களை குழப்பம் அடையக்கூடாது, சமாதானம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற செயல்படுகிற பிள்ளைகளாய் இருந்தால் உங்களுக்கும் தான் இந்த செய்தி. உங்கள் நீதி உங்களுக்கு முன்பாக நிற்கும். நீங்கள் சமாதானம் பண்ணியது ஜனங்களுக்கு தெரிய வேண்டாம், ஆனால் கர்த்தர் அதை பார்த்தவர் சொல்வார், என் பிள்ளை நீதி பண்ணியிருக்குது, சமாதானம் பண்ணியிருக்குது, அதனுடைய நீதியினுடைய கனி. அந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அந்த நீதியின் கனியில நிலைத்திருங்கள். சமாதானத்துல வளர்ந்து பெருகுங்கள். இந்த சமாதானம் அமெரிக்கையோ உத்தரவாதமோ இந்த சமாதானம் உங்களுக்குள்ளே வைப்பார். ஆமென்.